அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் வந்து ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு பயங்கரமா பேசணும். பட் இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா சொல்லலாம். பிளஸ் ஆன்மீகவாதிகள் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்பவர்கள் உண்மையிலேயே ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கும், அடுத்ததாக திருப்பதி லட்டு இஷ்யூ, இந்த 3 விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு பெரியவர்களும் இல்ல எனக்கு தெரிஞ்சவர்களும் இல்ல நான் ஃபாலோ பண்றவங்களும் சொன்னதும் பிளஸ் எனக்கு இதெல்லாம் சரி அப்படின்னு தோணுச்சு இல்லையா, அதை வச்சுதான் நான் சொல்ல போறேன். ஆன்மாவின் உடைய உள்கட்டமைப்புகளை சரி செய்து அதில் அன்பை விதைத்து அதிலிருந்து வெளிப்படும் ஞானமே ஆன்மீகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப எப்படி இதை நம்ம இன்னும் ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் நமக்குலாம் ஒரு விஷயம் பொதுவா சொல்லுவாங்க. என்னன்னா, எல்லா குழந்தைங்களுமே ஒவ்வொரு திறமையோட தான் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி கடவுள் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். இந்த உலகத்துல பிறக்கவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பிளெஸ்ஸிங் இருக்கும். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பயில்வான் இருக்காரு அப்படின்னா, அவர் எவ்வளவு பெரிய ஒரு கனமான பொருளையும் ரொம்ப அசால்ட்டா தூக்கி கீழே வச்சிருவாரு. சரியா? ஆனா அவரை இழுத்து கொண்டாந்து நம்ம உட்கார வச்சு, நம்ம மேக்ஸ் ப்ரொஃபஸர் தான் நீங்க போடணும், இந்த மேக்ஸ் சம்மெல்லாம் நீங்க சால்வ் பண்ணணும்னு சொன்னா அவருக்கு இது மிகப்பெரிய கனமா தெரியும். அங்க வெயிட் அவருக்கு கனமா தெரியாது. பட் ஆனா இது வந்து மிகப்பெரிய கனமா தெரியும். சோ நம்மளுடைய நிறைகள் என்ன, நம்மளுடைய குறை என்ன, நம்மளுடைய குறையே நம்ம நிறையை அதிகப்படுத்துவதற்காக தான் என்ற புரிதலுடைய நம்ம ஆன்மாவை அணுக வேண்டும். இப்படியாக அணுகி நம்மளுடைய ஆன்மா எப்படிப்பட்டதுங்கிற சரியான புரிதலின் வழியே போய் இந்த குறைகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணி நிறைகளை கவனித்து அதற்கேற்றாற் போல நடந்து அதை ப்ராசஸ் பண்ணி பிளஸ் வந்து அந்த ஆன்மீகத்துடைய மிகப்பெரிய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இறைவனடி சேர்தல் தான். இது நம்ம எல்லா விஷயங்களையுமே பார்த்துப்போம். எல்லா மதங்கள்லுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க இருந்து பசு வந்து பதியை சேர்தல், கணவன் வந்து மனைவி வந்து கணவனை சேர்தல் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தூய்மையான அன்பாக இருக்கக்கூடிய இறையை வந்து கரம் பிடித்தல், முக்தி அடைதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆன்மீக தன்மைங்கிறதுல வந்து எந்த ஒரு கலப்படமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இச்சை இருக்கக்கூடாது. இச்சை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இச்சைனா காதல் பிளஸ் பற்றுதல், அது இருக்கக்கூடாது. காதல் இருக்கணும், ஆனா பற்றுதல் இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உடம்பு உள்ள நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போய் பெட் ரிட்டனாவே நீங்க அட்மிட் ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, வார்ட் பாய் இருப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. காலையில எந்திரிச்சு உங்களை பாத்ரூம் போக வைக்கிறதுல இருந்து, பல்லு விளக்குறதுல இருந்து, குளிக்கிறதுல இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணி திரும்ப கொண்டாந்து படுக்க வச்சு உங்களோட பெட் கவர் மாத்தி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பிளஸ் உங்களுக்கு மெடிசன் கொடுத்து உங்க கரெக்டா டைம் டு டைம் வாட்ச் பண்ணி உங்களை அந்த டைம்ல இருந்து அழகா உங்களை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து உங்களை நடமாடுற அளவுக்கு நல்லா மாத்திடுறாங்க. ஓகேவா? இப்ப நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போறீங்க, ரெக்கவர் ஆகி வெளில போறீங்கன்னா, அங்க இருக்க டாக்டர், நர்ஸ் இல்ல வார்டு பாய்ல உட்காந்து ஓன்னு உட்காந்து வைப்பாங்களா? ஐயோ இத்தனை நாளா நான் உன்னை பாத்துக்கிட்டனே, நீ என்னை விட்டுட்டு போறியேன்னு நினைப்பாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பற்றுதல் இருக்காது. அவங்களுடைய கடமை உங்களை பாற்றுக்கொள்வது. அது மாதிரி இருக்கணும். ஒரு ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா, it is my duty to protect all the human beings without thinking of the மதம், ஜாதி, இந்த எந்த ஒரு பிரிவினையுமே, இந்த நாட்டவர் அந்த நாட்டவர்னு எந்த ஒரு பிரிவினையுமே இல்லாம அது எதையுமே கொண்டு வரக்கூடாது. எதையுமே கொண்டு வராம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை காதலிப்பதும் அவரை பார்த்து கொள்வதும் அவரை சரிபட வழிநடத்துவதும் என்னுடைய கடமை. ஏனென்றால் அவர்கள் மீது எனக்கு அளவற்ற காதல் இருக்கிறது. அதனால் அது என்னுடைய கடமை. ஆனால் அவர்களின் மீது எனக்கு பற்றுதல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்கி, இதுல நம்மளுடைய திறமைகள் இருக்கும் இல்லையா, தனிப்பட்ட திறமைகள், அதில் நம்ம உழைச்சு அதை நம்ம சரியா ப்ராசஸ் பண்ணி அன்பை விதைச்சு ஞானத்தை விதைச்சு அதன் மூலியமா வெளிப்படக்கூடிய மிக பெரும் அற்புதமான வெளிச்சம் தான் ஆன்மீகம். அது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய செயல்பாடுலையும் பேச்சிலையும் தெரியும். அப்படிதான் நம்ம மஸ்டே சொன்னோம் இல்லையா, ஒரு ஆன்மாவை எப்படி அணுகணும், நம்மளுடைய ஆன்மாவை நம்ம எப்படி அணுகணும்னு நான் சொன்னேன். நம்மளுடைய குறை வந்து கூட நம்ம குறையா பார்க்க கூடாது. குறை நம்ம குறைந்து இருக்கிறதுனால தான் இது நிறைய தெரியுது. ஸோ இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை கரெக்டா புரிஞ்சுட்டு போனா மட்டுமே நம்ம இதுல இருந்து விஷயங்களை மாற்றி இதுல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி நம்ம வந்து சரியான ஒரு பொசிஷனுக்கு போக முடியும். அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை வந்து நமக்கு ஆன்மீக வெளிச்சத்தை நமக்குள்ளே கொடுக்கும். இப்படியாகத்தான் நம்ம ஒரு விஷயத்தை அணுகணும். இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. இப்போ ஆன்மீகவாதிகள் என்று தன்னை காட்டிக் கொள்பவர்கள், வெளிப்படுத்திக் கொள்பவர்கள் உண்மையிலேயே ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்களா அல்லது ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிறார்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நான் எல்லாரையும் சொல்லல, இங்க இருக்கிற எல்லா ஆன்மீகவாதிகளும் அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் குறிப்பிட்டல யாரையும் சொல்லல. எந்த ஒரு மதத்தின நான் எந்த ஒரு மதத்தையும் வச்சும் நான் பேசல.
எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் அவங்க வந்து நான் காலையில வந்து டெய்லி நான் கோவிலுக்கு போறேன். கோவில்ங்கிறது வந்து எல்லா கோவிலையும் தான் சொல்றேன். ஒரு கோவில மட்டும் சொல்லல. கோவிலுக்கு போறேன். நான் அவ்வளோ நேரம் உட்காந்து பூஜை பண்றேன். புனஸ்காரம் பண்றேன். நான் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து வேதத்தை எடுத்து எனி டைம் படிச்சுட்டே இருக்கேன். நான் பாடல் பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க இந்த உலகத்துக்கு உங்களை ஆன்மீகவாதிகள் என்று காட்டிக்கொள்வதற்காக செயல்படும் செயல்கள் இதெல்லாம் பண்றவங்க ஆன்மீகவாதிகளா இருக்க முடியாதானா? அப்படிலாம் நான் சொல்ல வரல. அதாவது இந்த உலகத்துக்கு இது வெளிப்படுது இல்லையா? இது உள்ளார்ந்தும் வெளிப்பட வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் உள்ளார்ந்தும் வெளிப்பட்டுச்சுன்னா அவங்கள நாங்க ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வெளியில மட்டுமே இதை காமிச்சிட்டு, அதாவது அந்த ஆன்மீகத்திற்கான உடை, அதுக்கான அந்த ஆபரணங்கள், அந்த கையில அதுக்கான வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு வெறும் அந்த இடத்துல மட்டுமே படிச்சுட்டு அப்படியே காத்துல விட்டுட்டு போற. ஏன்னா கடவுள் நமக்கு சொல்லியிருக்காரு. கடவுள்னு சொல்லும் போது எல்லா வேதங்கள்லயுமே பொதுவா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இத பண்ணு, இத பண்ணாத, இத பண்ணுனா இது நடக்கும், இத செஞ்சனா இது நடக்கும்னு சொல்லிட்டு உங்களை கைட் பண்ணி இழுத்துட்டு போறதுக்கான வேலைகளை தான் அந்த வேதங்களுமே சொல்லுது. அங்க போய் ஒரு தனிப்பட்ட மனிதனை குத்தி காட்டியோ இல்லது நீ என்னிலிருந்து ஆன்மீகத்திலிருந்து கம்மியா இருக்க, உனக்கு வந்து அந்த அறிவு கிடையாது, உனக்கு அந்த ஞானம் கிடையாது என்று தனிப்பட்ட மனிதரை தாக்கியோ பேசி வெளிப்படுவது ஆன்மீகமே கிடையாது. ஏன்னா அங்க வந்து பற்றுதல் இருக்காது, கோபம். ஒரு ஆன்மீகத்துல என்ன இருக்காது? பற்றுதல் இருக்காது, கோபம் இருக்காது, சுயநலம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, இது போன்ற எந்த ஒரு காரியமுமே இருக்காது. அங்க என்ன இருக்கும்? அன்பு மட்டும்தான் இருக்கும். அன்பு இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒருத்தவங்க மேல குற்றம் சாட்ட மாட்டோம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்க கையை பிடிச்சு என்ன பண்ணுவோம்? அழைச்சிட்டு போவோம். இப்படித்தான் ஆன்மீகம் வெளிப்பட வேண்டுமே தவிர, ஆனா இங்க எப்படி வந்து ஒரு ஆன்மீகவாதிகள் என்று தன்னை காட்டிக்கொள்ள கூடியவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து வெறும் வெளித்தோற்றத்துலதான் அப்படி இருக்காங்களே தவிர உள்கட்டமைப்போ அவங்களுடைய உள்ளார்ந்த செயல்பாடுகளோ வார்த்தைகளோ அவங்க வந்து நடந்து கொள்ளுகிறதுலையோ ஆன்மீகத்துல நிறைய நேரங்கள்ல பார்க்க முடியல. இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். வெறும் உடையையும் ஆபரணங்களையும் வச்சு மட்டுமே இவங்க ஆன்மீகவாதிகள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு அவங்கள பார்த்துடவோ இல்ல அவங்களை ஃபாலோ பண்ணிடவோ கூடாது. ஆன்மீகம் என்பது எந்த ஒரு மதமும் சாதியும் சாராமல் மனிதனை மனிதனாக பார்த்து மனிதநேயத்தில் நடந்து அவர்களை காதலித்து அவர்களை காப்பாற்றி அவர்களை வழிநடத்தி செல்லும் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து மனிதன் மீதான பார்வையே வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து பார்க்கவே முடியாது. எதை சார்ந்து நின்றும் பார்க்க முடியாது ஒரு ஆன்மீகத்தால. ஆன்மீகம் என்பது எல்லாவற்றிற்கும் மேல் நின்று எல்லாத்தையும் பார்க்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆன்மீகவாதிகள் பொதுவா என்ன ஒரு மிகப்பெரிய பிளண்டர் பண்றாங்கன்னா, புனிதப்படுத்த முயல்வது. எது புனிதம்? இந்த உலகத்தில் எது புனிதமாக இருக்கிறது? என்னை கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கும் எதுவுமே புனிதம் இல்லை அப்படின்னு நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இங்க புனிதம்னு நான் நினைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளும் அங்க இருக்க அவரிடம் இருக்கக்கூடிய அன்பும் மட்டுமே புனிதமானது. வேற எதையுமே நீங்க புனிதப்படுத்த முடியாது. எதை புனிதப்படுத்துவீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு கோவிலை புனிதப்படுத்துவீங்களா? ஒரு மதம் சார்ந்த மக்களை மட்டும் புனிதப்படுத்துவீங்களா? இல்ல ஒரு சாதி சார்ந்த மக்களை புனிதப்படுத்துவீங்களா? இப்படித்தான் ஒரு மதத்தை புனிதப்படுத்தி அந்த மதத்தை வந்து நீங்க அந்த மதத்தையும் மற்ற மதத்தை சார்ந்த மக்களை எல்லாத்தையும் சாக்கடையில கொண்டாந்து போட்டு அவங்களை டார்ச்சர் பண்றீங்க. அதே மாதிரி சாதியை வந்து புனிதப்படுத்தி அது தீண்டாமையாக்கி மக்களுக்குள் நிறைய கலவரங்கள் வந்து அங்க பிரச்சனையாகி திரும்ப அது சாக்கடையில வந்து நிக்குது. இது ரெண்டுத்துக்கும் முன்பாக மிகப்பெரிய ஒரு விஷயமாக நடந்த பெண்மையை மிக பெரிதாக புனிதப்படுத்தி என்ன பண்ணீங்க? அதையும் இழுத்து கொண்டு வந்து போட்டு சாக்கடையில விட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஹிஸ்டரி ஆஃப் புனிதமே ரொம்ப கேவலமா இருக்கு. எது புனிதம்? புனிதம் என்பதே உலகத்தில் கிடையாது. புரியுதா? புனிதம் என்பது இறை அருள் மட்டுமே, இறையுடைய ஒளி மட்டுமே, இறைவனுடைய அன்பு மட்டுமே புனிதமானது. அதனால நாங்க புனிதமானவங்க, அதனால நீங்க இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது. நீங்க புனிதமானவங்க, அதனால நீங்க இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த மதத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான் புனிதமானவர்கள், மற்ற மதத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் புனிதமற்றவர்கள், இந்த சாதியில் பிறந்தவர்கள் புனிதமானவர்கள், மற்ற சாதியில் பிறந்தவர்கள் புனிதமற்றதுன்னு நீங்க பேசுறதுல எந்த ஒரு அடிப்படை நியாயமுமே கிடையாது. இன்னொன்னு எனக்கு புரியல. இப்ப வந்து இது ரொம்ப தூய்மையான இடம், ரொம்ப புனிதமான இடம்னு ஒண்ணு சொல்றது இல்ல. அது ரொம்ப கடுப்பா இருக்கு. இப்ப ஒரு மனிதனிடம் இருந்து கழிவுகள் போனாதான் அந்த மனிதன் நடமாட முடியும், அவன் தூய்மையா தெரியுமா? புரியுதா? ஒரு மனிதன் இருந்து கழிவுகள் போகவே இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவன் வந்து தூய்மையான மனிதனா உங்களுக்கு யாருக்கா தெரியவானா? தெரிய மாட்டான். சோ கழிவுகள் தான் நம்மை தூய்மையாக்குறது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் தான் நம்மளை வேறொரு இடத்திற்கு ஓகே இது நம்மள்ட்ட இருக்கு, இது நம்ம இப்படிதான் சரி செஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம இப்படி வெளிப்பட முடியும்னு சொல்லிட்டு அந்த குறைகளே நம்மளை நிறையான இடத்திற்கு அழைத்து செல்கிறதுங்கிற அறிவே ஏன் இல்லைன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு விஷயங்கள்லையும் போய் இந்த புனிதத்தை பத்தி பேசி
இங்க இருக்கிற மனிதர்கள் மட்டும்தான் புனிதமானவர்கள், அதனாலதான் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்குது, மத்தவங்களுக்கெல்லாம் கேவலமா நடக்குது, ஏன்னா அவங்க எல்லாம் புனிதமற்றவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள வச்சு அடைக்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு இடமும் எந்த ஒரு ஆலயமும், இப்ப நீங்க ஒரு ஆலயத்துல உட்காந்துருக்கீங்க, அந்த ஆலயத்துல யாருக்குமே பாத்ரூமே வராதா? இல்ல அந்த ஆலயத்துல இருக்கவங்க யாருமே அதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு வேர்க்காதா? இல்ல அவங்களுடைய சிந்தனைகள் இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் வெளிப்புறம் விஷயங்கள். மனதார்ந்த சிந்தனைகள்ல தவறே இருக்காதா? ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயங்கள் அவங்க மைண்ட்ல வந்துட்டு போலாலே, அதனால அந்த இடமே கெட்டு போயிடுச்சு, புனிதமின்மையா போயிடுச்சு, இல்ல அப்படின்னு ஆயிடுமா? ஏன்னா ஆல்ரெடி எதுவுமே புனிதம் கிடையாது. இன்னொன்னு சொல்ல போனா, இப்ப நான்லாம் வந்து வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பாலாம் மாலை போட்டிருப்பாரு. மாலை போட்டிருக்கும் போது எனக்கு செம காமெடியா இருக்கும். இப்ப எனக்கு பீரியட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து எங்க அப்பாவை பார்க்கவே கூடாது. நான் ஒரு ரூம்லயே இருப்பேன். எனக்கு புரியல. இப்போ எங்க அப்பா சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா? அந்த உணவை காய்கறி மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வராங்க. அது எங்கேருந்தோ யாராவது எடுத்து போறாங்களா? அவங்களுக்கு பீரியட்ஸா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல அவங்க வீட்டுல பொண்டாட்டி பீரியட்ஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை வாங்கிட்டு வரீங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்மள்ட்ட ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. அதை நம்ம கட் பண்ணி ஒருத்தவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு பீரியட்ஸா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளில போய் சாப்பிடுறீங்க. அதை தாண்டுங்க. பஸ்ல போறீங்க. அங்க யாருக்குமே பீரியட்ஸ் இருக்காதா? இல்ல காலேஜ்க்கு போறீங்க. எங்க அப்பா காலேஜ்ல ஒர்க் பண்ணாரு. அங்க போய் ஒர்க் பண்ணா அங்க யாருக்குமே இருக்காதா? இல்ல அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தூய்மையா இருக்கா? இதுல எங்க புனிதம் இருக்கு, எங்க தவறு இருக்கு அப்படிங்கறதே என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப எனக்கு பீரியட்ஸா இருக்கிறது மட்டும்தான் இங்க மிகப்பெரிய புனிதமின்மையான ஒரு செயலா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எனக்குள்ள எழுது. அதனால அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணேன், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ இந்த உலகத்துல எதுவுமே தீட்டும் கிடையாது, எதுவுமே புனிதமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ண விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் தான். நான் ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல, எல்லா மதத்திலையுமே இதுதான் இருக்கு. ஏன்னா இங்க ஆன்மீகவாதிகள் என்று கூறப்படுபவர்கள் புனிதம் என்று கூறிதான் எல்லாத்தையும் சாக்கடையில இழுத்து விடுறாங்க. சோ ஆன்மீகம் வாதிகள் என்று தன்னைத்தானே குறிப்பிடுபவர்கள் உடையால் மட்டுமே அல்லாமல் உள்ளத்தாலும் ஆன்மீகத்தை வெளிப்படுத்த முடியும் என்றால் அவர்களை நாம் நம்பலாம். மற்றவர்களை ஆன்மீகவாதிகள் என்று என்றுமே நம்மளால ஒப்புக்கொள்ள முடியாது. சரியா? இதோட முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆந்திரா இஷ்யூ வந்து திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா லட்டுல வந்து பீஃபோட ஆயிலு, அப்புறம் ஃபிஷ் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து போர்க் ஆயில், இந்த மாதிரி 3மே மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டோட வந்து வந்திருக்கு அந்த டீடைல்ஸ். ஆக்சுவலி ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவனை பார்த்து சி நாத்தம் இதையா திங்கிற அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ ஒரு கேவலமான மட்டமான செயலோ, அதே மாதிரி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்கள பார்த்தும் நீ என்ன பெரிய நான்வெஜ் சாப்பிட்டுட்டியா, ஓவரா நீ ஒரு ஆளா அப்படின்னு பேசுறதும் ஒரு மட்டமான கேவலமான ஒரு விஷயம் தான். ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்கன்னா அதுக்கு 1000 காரணம் அவங்கள சம்மந்தப்பட்டு இருக்கும். அலர்ஜியா கூட இருக்கலாம், ஒத்துக்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வெஜ்ஜு தான் கொடுக்குறோம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜ் ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பப்ளிக்காக வச்சுட்டு அதில் நான்வெஜ் கலக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கிரைம். நான்வெஜ் விஷயத்தை கலக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதை வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ தைரியமாக எடுத்து பண்ணியிருப்பாங்களாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இது இவங்களோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலிகேஷன். ஆக்சுவலி சந்திரபாபு நாயுடு சார் வந்து ஜெகன் மோகன் ரெட்டி மேலே வச்சது மிகப்பெரிய அலிகேஷன். இதை வந்து ரொம்ப சிம்பிளா நாங்கள் லேப்ல கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை காட்டினாலாம் யாராலுமே இதை பிலீவ் பண்ண முடியாது. 100% இதில் வந்து நீதிமன்றங்கள் இறங்கி ஒரு சரியான ட்ரூத்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸை வச்சு அணுகி அவங்க மூலியமா இந்த ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணணும். ஏன்னா இது எல்லா மக்களுடைய மனசையுமே பயங்கரமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறதுனால 100% இதை இந்த மாதிரி அணுகி இதுக்கான முடிவை சொல்றதா. ஏன்னா இவங்களை யாரையுமே நம்ப முடியாது. நான் எல்லாரையும் தான் சொல்றேன், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸையும் நான் நம்ப முடியாது, சந்திரபாபு நாயுடுவையும் நம்ம நம்ப முடியாது. ரீசன் என்னன்னா இவங்க எல்லாருமே பொலிட்டிக்கலி ரொம்ப பவர்ஃபுல் பீப்புள்ஸ். இவங்க நினைச்சா ஒரு லேப்ல இருந்து ரிப்போர்ட் வாங்க முடியாதா என்ன? ஆக்சுவலி ரொம்ப கீழே இருக்கிற பர்சன்ஸ்னாலேயே இதெல்லாம் ஈஸியா நம்ம அந்த அளவுக்கு கரப்ஷன் இருக்கு. ஸோ அப்படியே வாங்கிற போது முடியும் பொழுது சந்திரபாபு நாயுடு பயங்கர லிங்க் இருக்கு பிஜேபி கூட. ஸோ என்ன வேணா பண்ண முடியும். ஸோ இது 100% உண்மையான அலிகேஷனா இருந்தா இது 100% பனிஷபிள். அப்படி இல்லை இது போய் அலிகேஷன், இது மாதிரிலாம் யாருக்கும் கொடுக்கப்படலைங்கிறதையும் சரியா வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது அரசினுடைய கடமை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.